சின்ன வயசுல நம்ம நிறைய WWF ரெஸ்லிங் போட்டிகளை பார்த்திருப்போம். ஆனா அது எல்லாமே பொய், அது ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். என்னதான் அது ஒரு பொய்யான விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த பண்றதுக்கு எக்கச்சக்கமான பிராக்டிஸும் யாருக்கும் அதிகமா அடிபடக்கூடாதுங்கிற மெனக்கெடலும் ரொம்ப தேவைப்படும். அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி இப்ப ரீசெண்டா ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் இந்த சட்டா பச்சா. இந்த படத்துடைய கதை என்னன்னா, வால்டர் அப்படிங்கிற மல்யுத்த வீரர் மானி அப்படிங்கிற மல்யுத்த வீரரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே ஊர்ல அவங்க 2 பசங்களையும் விட்டுட்டு அவர் எங்கேயோ போய் அந்த 2 பசங்களும் வால்டரோட குரு வீட்டுல வளர்றாங்க. அந்த 2 பசங்களும் குருவுடைய பேரனும் சேர்ந்து அண்ணன் தம்பியா வளர்றாங்க. சில பிரச்சனைகள்னால குருவுடைய பேரனை அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க. ஊரை விட்டு போன அந்த சின்ன பையனான இஷான் சௌகத் வளர்ந்து பெரிய பையனாக அந்த ஊருக்கு வராடி. திரும்பி வரும்போது அவங்க அண்ணன்கள்ல ஒருத்தரான அர்ஜுன் அசோகன் இங்க ஊர்ல இருக்கிறாரு. ஒரு அண்ணனான ரோஷன் மேத்யூ ஜெயில இருக்காங்க. சௌகத் அவங்க அண்ணன் அர்ஜுன் அசோகன் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊருக்குள்ள ஒரு சின்ன ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அவங்க அண்ணன் ரோஷன் மேத்யூ வெளியே வந்தாரா, வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த பிரச்சனைகளா சால்வ் ஆச்சுங்கிறதா இந்த படத்துடைய கதை. கதையா பாத்தீங்கன்னா பெருசா இல்லாட்டியும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கதைக்களத்தை எடுத்ததுக்காகவே இந்த டைரக்டர் அத்வந்த் நாயரை பாராட்டலாம். ஆக்டிங் வைஸ் எல்லாரும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ரோஷன் மேத்யூ ஒரு இறுக்கமான பர்சனாவும் அர்ஜுன் அசோகன் ஒரு குற்ற உணர்வோட இருக்கிற பர்சனாவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க மத்த எல்லாரையும் கம்பைன் பண்ற மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை இஷான் கொடுத்திருந்தார். இந்த படத்துடைய இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. படம் ஆரம்பிச்சு பிக்கப் ஆறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்பவே விறுவிறுப்பா தான் போகுது. இந்த படம் பார்க்கும்போது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆலம்புழா ஜிம்கானா படம் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு. படத்துல அடுத்து பாராட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் சினிமாட்டோகிராஃபி. WWE பார்த்தவங்களுக்கு அது எப்படிப்பட்ட கேமரா ஆங்கிள்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு ரொம்பவே விந்தையா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் டிஃபரெண்டான கேமரா ஆங்கிள்ஸ்ல சூப்பரா ஷைன் பண்ணியிருக்காரு கேமராமேன் சி சந்திரன். படத்துடைய பாடல்களை சங்கர் ரஷான் லாய் கொடுத்திருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்க முஜிப் மஜித் கொடுத்திருக்காங்க, அது படத்தை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. படத்தோட எண்டுல ஒரு சின்ன கேமியோ இருக்கு, அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. படத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸை பில்ட் பண்ணிருக்கனால இந்த படம் ஒரு நல்ல என்டர்டெய்னரா இருந்துச்சு. இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.